என்னதான் நாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆச்சரியமான தொழில்நுட்ப வளர்ச்சி உலகின் புரியாத பல புதிர்களுக்கும் சொடுக்கு போடும் நேரத்தில் விடை கண்டுபிடித்தாலும் விஞ்ஞானிகளின் அறிவுக்கும் எட்டாத பல மர்மங்களும் எந்த ஒரு விளக்கத்திற்கும் அப்பாற்பட்ட புதிர்களும் நாம் வாழும் இந்த உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது 1965 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி விண்கலன் ஒன்று வான்வெளியில் சஹாரா பாலைவனத்தின் மேல் பறந்து கொண்டிருந்தது. உள்ளே இருந்த ஜேம்ஸ் மெக்டிவிட் மற்றும் எட்வர்ட் ஒயிட் என்ற 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் கீழே இருந்த எதையோ கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அதுதான் சஹாரா பாலைவனத்தின் நடுவே மனிதனின் கண் போன்றிருந்த ஒரு பெரிய அமைப்பு. இதில் திகிலை அதிகரிக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த கண் போன்ற அமைப்பின் நடுப்பகுதி கருவிழியை ஒத்திருந்ததுதான். இந்த அமைப்பின் நீளம் 265 கிலோமீட்டராகவும் அகலம் 70 கிலோமீட்டராகவும் இருப்பது கேட்போரை மிரள விடுகிறது. சஹாராவின் கண் என்று சொல்லப்படும் இதற்கு ரைச்சர்ட் ஸ்ட்ரக்சர் என்ற விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டு உள்ளது. ஆரம்பத்தில் இது ஏதோ ஒரு பெரிய விண்கல் இப்பகுதியில் விழுந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இது முற்றிலும் வேறொன்று என்பது தெரிய வந்தபோது அதிர்ந்து போனார்கள். சில விஞ்ஞானிகள் இதை எரிமலையால் உண்டாகும் ஒரு புவியியல் கட்டமைப்பு என்று சொன்னாலும் ஆராய்ச்சி முடிவுகள் அதற்கு முரண்படுகின்றன. அதன் பின் இது பூமியில் ஒரு காலத்தில் உயிர்ப்புடன் இருந்து பின்னர் தொலைந்து போன த லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸின் எச்சமாக இருக்கலாம் எனும் கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. இந்த அட்லாண்டிஸ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மேம்பட்ட நாகரிகத்தை கொண்ட நகரமாக இருந்து பின் நாட்களில் அழிந்து போன ஒரு இடம் என்று ஒரு தரப்பு மக்களால் நம்பப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட உலக வரைபடத்தில் அட்லாண்டிஸ் நகரம் இருந்த இடத்தில்தான் தற்போது சஹாராவின் கண் அமைந்துள்ளதாக கூறப்பட்டாலும் இங்கு ரைச்சர்ட் ஸ்ட்ரக்சரை தவிர ஒரு நகரம் புதைந்து போனதற்கான எந்த விதமான தொல்லியல் தடயங்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த சஹாராவின் கண் அழிக்கப்பட முடியாத பல மர்ம முடிச்சுகளோடும் தீர்வு காண முடியாத கேள்விகளோடும் விஞ்ஞானிகளை இன்று வரை ஆழ்ந்த குழப்பத்தில் தான் வைத்துள்ளது.